உங்கள் பேர் பிரதர்? பேர் பாண்டியன். பாண்டியன். நீங்கள் என்ன பிரதர் ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே இந்த கம்பெனியில் ஜேசிபி ஓட்டிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட வந்து சாப்பிட்டீங்க? அவங்க சாப்பாடு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? இங்கே பிரியாணி தான் ஸ்பெஷல். எங்கே பக்கத்தில் எங்கே லோக்கல் வேலை தான் எல்லா வேலையும் ஓட்டிகிட்ருப்பேன். இங்கே சாப்பாடுனா இங்கே தான் வந்துடுவேன். ஒரு சிக்னல்னால் கூட எங்கே அங்கேருந்து இங்கே வந்துடுவேன். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கம்மி வேலை தான், 35 ரூபா தான். எக்கு 10 ரூபா, கறி தொக்கு 30 ரூபா தான். மொத்தமாக எவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டாலும் நமக்கு 70 ரூபா தான் பில் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற விலைக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்படியாக இருக்குங்களா? ரொம்ப கட்டுப்படியாது. அதுக்கு இவ்வளோ கூட்டமாக இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. பாருங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பை கொடுத்துட்ருக்காங்கண்ணா? அம்மா, ஒய்ஃபு, தாத்தா, பாட்டி. அவங்க பேர்லாம் சொல்லலாம், சொல்லுங்கள். கீதா அம்மா பேர், எழிலரசி ஒய்ஃபோட நேமு. அப்புறம் என் தம்பி போன ஒய்ஃப் வந்து பிருந்தா அவங்க. அப்புறம் தாத்தா பாட்டி துளசிராமன், விஜயா அவங்க. ஸோ எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக பண்ணிகிட்ருக்கீங்க. கேட்கவே நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தா இதே இடத்துல தான் நீங்கள் வந்து 5 வருஷமாக போட்டுட்ருக்கீங்களா? ஆமாம், இங்கே தான், இதே இடத்துல தான். மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு நான் இருக்குது? நான் அதுக்கு தான் வந்து இதில் எழுதியிருப்பேன், கஸ்டமர்ஸ் கார்டுன்னு தான் எழுதியிருப்பேன். எல்லோரும் இந்த சாமி துணை அந்த சாமி துணைன்னு போடுவாங்க. நான் கஸ்டமர்ஸ் கார்டு, கஸ்டமர் தான் என்னை காப்பாற்றுறாங்க. இத்தனை வருஷமாக வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாங்க, அதே மாதிரி கூப்பிட்டு போவாங்க. உங்கள் பேர்ண்ணா? ஜெயராம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கண்ணா? லாரி டிரைவர். லாரி டிரைவர். அவங்க சாப்பாடு வந்து எந்த அளவுக்குண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது? நல்லா இருக்கு. 35 ரூபாய்க்கு பரவாயில்ல பிரியாணி தராத. சொல்லுங்கப்பா, உங்கள் பேருப்பா? உங்கள் பேர் தரோம்ண்ணா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிரைவராக தான். நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? புதினா சாதம் பாதி, லெமன் சாதம் பாதி. எப்படி இருக்குது அவங்களோட சாப்பாடு? எப்படி இருக்குது? சாப்பாடு நல்லா இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. கரெக்டாக நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா? சிரஞ்சீவி. என்ன வேலை பார்க்குறீங்க? குப்பை வேலை பார்க்குறீங்க. அவங்களோட சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. என்ன வாங்கியிருக்கீங்க நீங்கள்? லெமன் சாதம் வாங்கியிருக்கீங்க. சூப்பராக இருக்குது. சொல்லுங்கண்ணா, உங்கள் பேருண்ணா? மோகன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கண்ணா? நான் வந்து சென்ட்ரிங் வேலை, பில்டிங் ஒர்க் பார்க்குறேன். பில்டிங் ஒர்க் பார்க்குறீங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தா 35 ரூபாய்க்கு பிரியாணின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த சிக்கன் பிரியாணி வந்து பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. குறைஞ்ச காசுலேயும் கிடைக்குதுன்றதால எங்கெல்லாம் நல்லா இருக்கும், எங்கெல்லாம் நல்லா இருக்கும். சொல்லுங்கள் பிரதர், உங்கள் நேம் பிரதர்? என் பேர் ஜான் பால். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதர்? சென்னையில் ஏர்போர்ட்டில் டாக்ஸி ஓட்டினுக்கிறேன். என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? பிரியாணி அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க. நிறையா டிரைவர்ஸ்க்குலாம் எல்லாம் நிறையா பேர் இங்கே நிறுத்தி கம்மியான ரேட்டுக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. ரெகுலராக இந்த பக்கம் சவாரி வந்தோம்னா நான் ரெகுலராக சாப்பிடுவேன். கண்டிப்பாக சாப்பிடுவேன். மக்களே நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள், கூலி தொழில் பார்க்குற மக்கள், ஆட்டோ டிரைவர்ஸ், சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க, ரோடு வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் சின்ன வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை பார்க்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன தொழிலாளிகளுக்கு வந்து சின்ன மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த ஒரு 30 ரூபா சாப்பாடு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ரொம்ப சாதாரண மக்கள், ரோடு வேலை பார்க்குறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சித்தால் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் கூலி தொழிலாளி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கம்மியான விலை சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களும் வந்து பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை இன்னும் மேலே நீங்கள் கொண்டு போகிறதுக்கு, இன்னும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க? இங்கே இருக்கிற வரைக்கும், இந்த ரோடு ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் வேறு எங்கன்னா போவோம். எங்கே போனாலும் எல்லோரும் கஷ்டப்படுறவங்க எங்களை மாதிரி இருக்காங்க. அதனால் நாங்கள் இது தொடர்ந்து தான் போவோம். இது தொடர்ந்து தான் பண்ணுறீங்க. அண்ட் மக்களே, நமக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 35 ரூபாய் சிக்கன் பிரியாணி வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாக வந்து சொல்ல போனால் பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி கொடுக்குறாங்க. 35 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி செம்ம.
சூப்பராக இருக்குங்க, நிஜமாக சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 100 ரூபாய் பிரியாணி 180 ரூபா பிரியாணி அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனா கூட அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ளேவராகவோ இல்லை ஒன்று டேஸ்ட்டாகவோ நமக்கு வந்து இல்லைனா கூட அவங்க கொடுக்குற அந்த 35 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து இது. இதில் மசாலாலாம் பெரிய அளவு இல்லவே இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குறையா சொல்லலை, மசாலா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரியாணி சாப்பிடும்போது அப்படியே தொக்காக தெரியும். அந்த மாதிரி வந்து பார்த்தா தொக்கெல்லாம் வந்து பார்த்தா எதுவுமே தெரியல. ஸோ நமக்கு சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபீல், அந்த பிரியாணி சாப்பிட்ற ஃப்ளேவர் வந்துடுது. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 35 ரூபாய்க்கு 2 சிக்கன் பீஸ் கொடுக்குறாங்க. நார்மலாக சாப்பிடக்கூடிய 2 சிக்கன் பீஸ் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா போன் இல்லாத மாதிரி ஓரளவுக்கு கறியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீஸாகவே போட்டிருக்காங்க. சூப்பர்ங்க. அண்ட் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கறி தொக்கு, சிக்கன் தொக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அவங்க சிக்கன் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஸியாகவே சூப்பராகவே இருக்குது. சூப்பர். அவங்களோட கறி தொக்கு மஸ்ட் ட்ரை. இவங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக தனியாக தான் தராங்க. பிரியாணி மட்டும் தான் 35 ரூபா, கறி தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட், அது தனியாக நம்ம வந்து வாங்கிக்கணும். முட்டை வந்து செப்பரேட்டு. 35 ரூபாய்க்கு வந்து பிரியாணி, முட்டை 10 ரூபா. ஸோ நம்ம வந்து ஆடட் மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தா சைட் டிஷ் கொடுக்குறது. ஆனால் சாப்பாடு அதுதாங்க. 35 ரூபாய்க்கு டேம் ஷுர் வேல்யூபிள், டேம் ஷுர் ஒர்க், வேறு லெவல். அந்த மக்களே நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெரைட்டி ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களோட எல்லா வெரைட்டி ரைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. பட் என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். அவங்களோட பிரியாணியே வந்து பார்த்தா வயிறு ஃபுல்லாகிருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தா இப்போ அவங்களோட பிரியாணி, அதாவது அவங்களோட வெரைட்டி ரைஸ் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க புதினா சாதம் ஃப்ளேவர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமைங்க, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்டு இவங்க என்ன பவுடரும் போடல.